பிரச்சனைக்கு காரணம் வந்து பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அதற்கான அவேர்னஸுமே நமக்கு வந்துருச்சு. ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி பத்தி நிறைய பேர் வந்து அவ்வளவா பேசுறது கிடையாது. அதுக்கான ஒரு அவேர்னஸ்க்குமே ஒண்ணு கிடையாது. ஃபர்ஸ்ட் மேல் இன்ஃபர்டிலிட்டி பத்தி சொல்லுங்க மேம். நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட்ல வந்து இந்த ஒரு லாஸ்ட் 50 இயர்ஸ்ல மாறி இருக்கு. ஆக்சுவலி வந்து 2010க்கு அப்புறம் வந்து அது 15 மில்லியனா சேஞ்ச் ஆயிருக்கு. இது ஒரு 10 to 20 இயர்ஸ் முன்னாடி 20 மில்லியனா இருந்துச்சு. அப்படி நார்மல் கவுண்ட் குறைஞ்ச மாதிரி ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி கூட குறைஞ்சிருக்கு. என்ன ரீசன்னால மேம் இதெல்லாம்? லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் தான் எல்லாமே. செமன்ங்கிறது ஒரு ஒயிட் கிரேஷான ஒரு லிக்விட், அதுல ஸ்பெர்மே இல்லாம கூட இருக்கும். ஏசோஸ்பெர்மியான்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன்ல வெறும் அது ஒரு விஸ்கஸ் லிக்விடா மட்டும்தான் இருக்குமே தவிர அதுல செமனே இல்லாம இருக்கும். அது ஒரு இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன் தான். இப்போ வந்து ஃபீமேல் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவர் ஒபிஸா இருந்தா வந்து கரு உண்டாகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி மேலுக்கும் அது பாசிபிளா மேம்? கண்டிப்பா. இப்போ லைஃப் ஸ்டைல் டிசார்டர் தான் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் ரீசன் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங்கால நிறைய இன்ஃபர்டிலிட்டி ரீசன் ஆகும். அதுக்கு அடுத்து ஆல்கஹாலிக். தேர்ட் ரீசன் ஒபிசிட்டி தான். ஜென்ரலா ஒர்க் அவுட்ஸ் பண்ணி ஃபேட் லெவல் குறைச்சாலே அது சரி பண்ண முடியும். ஆனா கைனகோமேஷியா கண்டிஷன்ல கண்டிப்பா ஃபேட் டெபாசிஷன் இருக்கும். சர்ஜரி அளவுக்கு போகிற மாதிரியே இருக்கும். இன்று நம்மோடு ஹோமியோபதி டாக்டர் சௌமியா அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனைக்கு காரணம் வந்து பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அதற்கான அவேர்னஸுமே நமக்கு வந்துருச்சு. இரெகுலர் பீரியட்ஸ் ஆகட்டும், இல்ல தைராய்டு பிரச்சனை, ஃபுட்ல என்ன மாதிரி மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி பத்தி நிறைய பேர் வந்து அவ்வளவா பேசுறது கிடையாது. அதுக்கான ஒரு அவேர்னஸ்க்குமே ஒண்ணு கிடையாது. ஃபர்ஸ்ட் மேல் இன்ஃபர்டிலிட்டி பத்தி சொல்லுங்க மேம். ஓகே. லாஸ்ட் 10 இயர்ஸா மேல் இன்ஃபர்டிலிட்டி வந்து நல்ல அவேர்னஸ் இருக்கு. முதல்லாம் வந்து ஃபீமேல் தான் ரீசன்ஸ் சொல்லுவாங்க. நிறைய மூவிஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ கண்டிப்பா ஒரு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ இருக்கு அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் வர சொல்றாங்க. 2 பேரோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம்ன்றாங்க. லைக் பேரண்ட்ஸ்க்கு அவங்களுக்குமே அந்த அவேர்னஸ் இருக்கு. அதுவே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. ஜென்ரலா ஒரு இன்ஃபர்டிலிட்டினா எப்போ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு பார்த்தா மேரேஜ் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 1 இயர்ஸ் கண்டினியூஸா ஒன்னா இருந்து அப்பவுமே கன்சீவ் ஆகல அப்படின்னும் போது அது இன்ஃபர்டிலிட்டி ஆகுது. அண்ட் அகைன் ஃபீமேல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணது. அடுத்து இப்ப மேல் இன்ஃபர்டிலிட்டின்னு பார்க்கும்போது 40% மேல் ரீசன்ஸா இருக்கு, 40% ஃபீமேல் ரீசன்ஸா இருக்கு. மீதி 10% வந்து கம்பைண்டா 2 பேரோட ரீசன்ஸும், இன்னொன்னு வந்து அன்டிஃபைன்டு ரீசன்ஸும் ஒரு 10% இருக்குது. மேல் 40% மேல் இன்ஃபர்டிலிட்டி ரீசன்ஸும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்ட்டு ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்ம மெயினா வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு என்ன ரீசன் மேம்? நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக்கல் காஸ். ஜெனட்டிக்கல்னா வழி வழியா ஹெரிடிட்டியாவே அவங்க அதை வாங்கி வந்திருப்பாங்க. அப்பா கிட்ட இருந்து தாத்தா கிட்ட இருந்து அந்த மாதிரி வந்தது ஹெரிடிட்டி காஸ்ன்னு சொல்றோம். அதுக்கடுத்து கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டி. குழந்தை பிறக்கும் போதே சில அப்நார்மாலிட்டி இருக்கும். யூஸ்வலா வந்து 2 விரை இருக்கு இல்லையா, 2 டெஸ்டிகல்ஸ் இருக்கு இல்லையா. குழந்தை பிறக்கிற நிமிஷம் தான் அந்த டெஸ்டிகல்ஸ் வந்து அப்டமன்ல இருந்து கீழே ஸ்க்ரோட்டம்க்கு கிராயின்ஸ்க்கு வருது. சோ குழந்தை பிறந்த உடனே நம்ம கண்ணுக்கு அது மூக்கெல்லாம் பாக்குற மாதிரி 2 விரையும் 2 டெஸ்டிகல்ஸும் இறங்கி இருக்கா அப்படின்னு கண்டிப்பா பாக்கணும். அது ஒரு அப்நார்மாலிட்டி. கன்ஜெனிட்டலா வந்து அந்த மாதிரி இறங்காம இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். இன்னொரு கண்டிஷன்ல வந்து ஒரு டெஸ்டிஸ் மட்டும் இறங்கி இருக்கும், ஒரு விரை இறங்கி இருக்கும், இன்னொன்னு இறங்காம இருக்கும். அது அப்டமன் கேவிட்டிலே இருக்கும். அது சம்டைம்ஸ் தானாவே இறங்கிரும். இல்லைன்னா இட்ஸ் அ சர்ஜரி ப்ரொசீஜர். அப்டமன்ல இருக்கிற அந்த வரைய கீழே இருக்கிறதுக்கு உண்டான சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கண்டிப்பா நோட் பண்ணும். பட் ஜென்ரலி 1 டெஸ்டிஸ் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் கன்சீவிங். ஒரு வரையே போதும் கன்சீவ் ஆகிறதுக்கு. அது ஹெல்தியா இருக்கணும். அது ஹெல்தியா இருந்துச்சுன்னா இட்ஸ் ஆல் ஃபைன். நிறைய காசஸ் இருக்குன்னு சொன்னா இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து கன்ஜெனிட்டலா ஃபேமிலி ஹெரிடிட்டியால வந்தது. அதுக்கு அடுத்து அனாமலியா அப்நார்மாலிட்டி எதனா இருக்கிறது. அப்நார்மாலிட்டிலே இன்னும் 2-3 நிறைய டைப்ஸ் இருக்கு. அந்த லைக் பெனிஸ்,
2 ஸ்க்ரோட்டம், அதுக்குள்ள இருக்க டெஸ்டிஸ். அந்த டெஸ்டிஸ்ல இருந்து வாஸ் டிஃபரன்ஸ், எபிடிடமிஸ், அந்த ரொம்ப குட்டி குட்டியா மைனரா டியூப் மாதிரி அது மூலியமா தான் செமன் வெளியில வரும். அந்த டியூப்ல பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னா அதுவுமே கண்டிப்பா ஒரு இன்ஃபர்டிலிட்டி ரீசன்ஸ்க்கு உண்டாகும். ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் இருக்கு, அம்மெல்லாம் போட்டு இன்ஃபெக்ஷன் ஆகும், அதுக்கு அடுத்து டிபி இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த இன்ஃபெக்ஷன்ல எல்லாம் என்ன ஆகும்னா அந்த எபிடிடமிஸ் வாஸ் டிஃபரன்ஸ் சொன்னா இல்லையா, அது ரெண்டுமே வந்து பிளாக்கேஜ் ஆயிடும். அந்த வாஸ் டிஃபரன்ஸ் தான் வந்து நம்ம ஸ்டெரிலைசேஷன் பண்ணும் போது லைக் குடும்ப கட்டுப்பாடு பண்ணும் போது டைப் பண்ற டியூப் அதுதான். சரி, அதுல பிளாக்கேஜ் எதனா இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா இன்ஃபர்டிலிட்டி ரீசன்ஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து மேஜரா ரொம்ப பெரிய ரீசன் வந்து வெரிகோசில்னு சொல்லுவாங்க. அக்வைட் காஸ் 40% வந்து வெரிகோசல் தான் 100ல வந்து இந்த மாதிரி ஆகுறது. அது நம்ம வந்து சரி பண்ணிட முடியும். மெடிசன்ஸ் மூலியமாவும் சர்ஜரி மூலியமாவும் சரி பண்ணிட முடியும். வெரிகோசில்னா என்ன அப்படின்னா, ஆர்ட்ரினா பியூர் பிளட் எடுத்துட்டு வருது, வெயின்னா இம்பியூர் பிளட் எடுத்துட்டு வருது. அந்த டெஸ்டிகல்ஸ்க்கு மேல இருக்க வெயின்ஸ் எல்லாமே ரொம்ப டைலேட்டட் ஆயிடும். அந்த வெயின்ஸ் எல்லாம் ஸ்வெல்லன் ஆகும். யூஸ்வலா வெரி வீக்கம்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி வெரிகோசில் வரும்போது அப்போ மேல் இன்ஃபர்டிலிட்டி ரீசன்ஸ் உண்டாகும். அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அது ஓரளவுக்கு சரி பண்ணக்கூடிய ரீசன்ஸ் தான், பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி இப்போ ஒரு கரு உருவாகணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கணும்? கண்டிப்பா நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட்ல வந்து இந்த ஒரு லாஸ்ட் 50 இயர்ஸ்ல மாறி இருக்கு. ஆக்சுவலி வந்து 2010க்கு அப்புறம் வந்து அது 15 மில்லியனா சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு எம்எல்ல 15 மில்லியன் சொல்றோம் இல்லையா, இது ஒரு 10 to 20 இயர்ஸ் முன்னாடி 20 மில்லியனா இருந்துச்சு. இப்போ ஸ்பெர்ம் கவுண்ட்டுமே நமக்கு குறைஞ்சிருச்சு. இது 2010ல ஹூ வெளியிட்ட லைக் பேப்பர்ஸ்ல வந்து 15 மில்லியன். இப்போ வந்து ஒரு எம்எல்ல 15 மில்லியனுக்கு மேல இருந்தா 200 மில்லியன் வரைக்குமே இருக்கும். அது நார்மல் கவுண்ட். அப்படி நார்மல் கவுண்ட் குறைஞ்ச மாதிரி ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி கூட குறைஞ்சிருக்கு. என்ன ரீசன்னால மேம் இதெல்லாம்? லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் தான் எல்லாமே. கண்டிப்பா அதெல்லாமே வந்து ஒரு ரீசன் தான் இன்ஃபர்டிலிட்டில. ஃபர்ஸ்ட் நார்மல் கவுண்ட் 15 மில்லியன் to 200 மில்லியன் இருக்கணும். அதுக்கு குறைஞ்சாலும் இன்ஃபர்டிலிட்டி. அதுக்கு அடுத்து ஸ்பெர்ம் வந்து செமன் இருக்கு இல்லையா, செமன்ங்கிறது ஒரு ஒயிட் கிரேஷான ஒரு லிக்விட். அதுல ஸ்பெர்மே இல்லாம கூட இருக்கும். ஏசோஸ்பெர்மியான்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன்ல வெறும் அது ஒரு விஸ்கஸ் லிக்விடா மட்டும்தான் இருக்குமே தவிர அதுல செமனே இல்லாம இருக்கும். அது ஒரு இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன் தான். ஒலிகோஸ்பெர்மியான்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன்ல நார்மல் கவுண்ட் வந்து 15 மில்லியனுக்கு மேல இருக்கணும். அந்த 15 மில்லியனுக்கு கீழே இருக்கும் போது அதுவுமே ஒரு இன்ஃபர்டிலிட்டி ரீசன், ஒலிகோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்டினோஸ்பெர்மியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா அந்த ஸ்பெர்ம் வந்து ஹெட், நெக், டெய்ல் அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும். அதோட மொட்டிலிட்டினா அந்த டெய்ல் மூலயமா தான் அது நீந்தி கர்ப்பப்பை அடைஞ்சு கர்ப்பப்பையில இருக்கிற எக் வரைக்கும் ரீச் ஆகுது. அந்த மொட்டிலிட்டி குறையும் போது அதுவும் இன்ஃபர்டிலிட்டி ரீசனுக்கு உண்டாகுது. இப்போ ஒரு நல்ல ஸ்பெர்ம் நல்ல ஹெல்தியா அது டெய்லோட இருந்தா மட்டும்தான் அது ஓவம் எக்க ரீச் பண்ண முடியும், ஓவம்ல இருக்கிற எக். சோ அந்த மொட்டிலிட்டி இல்லைன்னா அது நீந்தி போகவே முடியாது இல்லையா. சோ அது ஒரு கண்டிஷன். அதுக்கு அடுத்து ஆஸ்டினோஸ்பெர்மியா நம்ம பேசணும் இல்லையா, அதே மாதிரி அந்த ஸ்பெர்மோட மார்பாலஜி, ரெண்டு ஹெட் இருக்கிறது, டெய்ல் ப்ராப்பரா இல்லாம இருக்கிறது, அதுல வேரியேஷன் இருந்ததுனால இன்ஃபர்டிலிட்டி தான். ரொம்ப மெயினா கவுண்ட் கம்மியா இருந்தா, அதுக்கு அடுத்து மொட்டிலிட்டி இல்ல அப்படின்னா, அட்லீஸ்ட் 32% மொட்டிலிட்டி இருந்தாதான் வந்து ஒரு ஹெல்தி ஓரளவுக்கு ஃபெர்டைல் லைஃப் லீட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து அதோட மார்பாலஜில சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, ஹெட் டிஃபார்மிட்டி இருக்கு, டெய்ல் டிஃபார்மிட்டி, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிஃபார்மிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதுவுமே இன்ஃபர்டிலிட்டி ரீசன்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி இப்ப வந்து ஃபீமேல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஒபிசா இருந்தா வந்து கரு உண்டாகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி மேலுக்கும் அது பாசிபிளா? கண்டிப்பா. இப்போ லைஃப் ஸ்டைல் டிசார்டர் தான் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் ரீசன் ஸ்மோக்கிங்கால நிறைய இன்ஃபர்டிலிட்டி ரீசன் ஆகும். அதுக்கு அடுத்து ஆல்கஹாலிக். தேர்ட் ரீசன் ஒபிசிட்டி தான். அதுக்கு அடுத்துதான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ இது எல்லாமே ரொம்ப இன்க்ரீசிங் ரீசன்ஸா இருக்கு. அவங்களுக்கு கவுண்ட் கூட ரொம்ப நார்மலா இருந்திருக்கும், ஆனா வந்து கன்சீவ் ஆகாம இருப்பாங்க. என்னன்னு பார்க்கும் போது லைக் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது பேசும்போது யூ ஃபைண்ட் தம் ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிக், இந்த மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ். இன்னும் சொல்ல போனா அவங்களோட ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் கூட ஸ்பெர்ம் கவுண்ட்லயும் கன்சீவ் ஆகிறதுலயும் இட் மேக்ஸ் பிக் சேஞ்ச். ஏன்னா அதுவுமே ஒரு growth ஹார்மோன் தான். யூஸ்வலா வந்து நம்ம பிரெயின்ல இருந்து ஹைப்போதாலமஸ், பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து தான் எல்லாமே 2 ஹார்மோன்ஸ், FSH, LSH. LH இது ரெண்டுமே ஃபீமேலுக்கும் இருக்கும், மேலுக்கும் இருக்கும். இந்த FSHங்கிற ஹார்மோன் தான் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது.
LH ஹார்மோன் தான் மேலுக்கு உண்டான டெஸ்டோஸ்டரான் ப்ரொடக்ஷனை ஹெல்ப் பண்ணுது. யூஸ்வலா வெறும்னே வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் மட்டும் இல்லாம நம்ம ஒரு பியூபர்ட்டி பத்தி யூஸ்வலா சொல்லுவோம். மேல் பியூபர்ட்டி ஏஜ் வந்து முதல்லாம் வந்து 16 to 18 இருந்தது. இப்பெல்லாம் 12 to 16 தான். அந்த ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், செகண்டரி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். மெயினா வந்து வாய்ஸ் உடையறது, அதுக்கப்புறமா வந்து பியூபிக் ஹேர் வளர்றது, அந்த மாதிரி ஆக்சிலரி ஹேர் வளர்றது, மென்னுக்கு அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பார்க்க முடியல. அப்போ ஒரு 16க்கு அப்புறம் 18க்கு அப்புறமே வந்து அந்த குழந்தைக்கு சரியான ஹேர் டெவலப்மெண்ட் இல்ல பிரெஸ்ட் ரொம்ப அதிகமா ஃபேட் டெபோசிஷன் இருக்கு, கைனகோமேஷியான்னு சொல்லுவாங்க. இட் இஸ் லைக் பூப்ஸ் டெவலப்மெண்ட் இன் த மேல், அது வந்து கைனகோமேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா ஒர்க் அவுட்ஸ் பண்ணி ஃபேட் லெவல் குறைச்சாலே அது சரி பண்ண முடியும். ஆனா கைனகோமேஷியா கண்டிஷன்ல கண்டிப்பா ஃபேட் டெபோசிஷன் இருக்கும், சர்ஜரி அளவுக்கு போகிற மாதிரியே இருக்கும். சோ அப்பவே நம்ம நோட் பண்ணணும், குழந்தைகிட்ட குழந்தை இல்ல அவங்க அடல்ட் ஆயிடுறாங்கல்ல, அப்போ சேஞ்சஸ் இருக்குதா என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கணும் நம்ம.